சென்னையில் பாலாறு இந்த வார்த்தையை கேட்கும்போது தான் எனக்கும் அதை பற்றிய ஆர்வம் வந்தது. இதை எப்படி என்று தெரிந்து கொள்வதற்காக இதை பற்றின தகவல்களை சேகரிக்கும் போது தான் தெரிந்தது, நம்ம நார்மலாக சென்னையில் பாய்ந்த நதிகளை பற்றி பேசுகிறதுக்கும் இதுக்கும் எனக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வழக்கமான பதிவுகளை நான் பார்த்ததற்கும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் இது மாறான பதிவுகளிலிருந்து சில ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த கட்டுரைகளும் படியும் பார்க்கும்போது நம்ம சென்னையில் பாய்ந்த நதிகளை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுடன் அதை நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன். அதான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 வருஷத்துக்கு முன்னால் திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீராக நம்ம பாலாற்றின் செய்நதி இருந்திருக்கு. காலையில் அம்மனுக்கு பண்ணக்கூடிய முதல் அபிஷேகத்துக்கு இங்கிருந்து தான் யானைகளோடு மந்திரங்கள் ஓத மேலதாளங்களோடு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நண்பர் ஒருத்தர் சொல்லும்போது தான் எனக்கு இதை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு தோணுச்சு. அவங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கேட்கும்போது இதை பற்றின நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு பின்னால் உள்ள ஆழமான வரலாறை இப்போ ரீசண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி சென்னை மாநகரத்தோட சாக்கடைன்னு சொல்கிற எல்லோரும் முகத்தை சுளிக்கிற கூவமாறு இருக்கே, நம்ம மெட்ராஸ்க்கு சொந்த நதியே கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் எது நம்புவீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த கூவமாற்றோட அசல் தாய் நம்ம தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதியான பாலாறு தான் நான் நம்ப முடியுமா? ஆமாங்க, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கி டிராஃபிக்கில் திணற சென்னை நகருக்குள்ளே பாயிறது பாலாறு தான். அது எப்படி தன் பாதையை மாற்றுச்சு? அப்போது சென்னையில் ஓடியது பாலாறா அல்லது கூவமா? சோழர்கள் காலம் முதல் பிரிட்டிஷர் வரை மறைக்கப்பட்ட இந்த உண்மையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கே ஒரு ஷாக்கிங் உண்மை புரியும். ஒரு காலத்தில் 70க்கும் மேற்பட்ட மீனினங்கள் வாழ்ந்த காசிக்கும் நிகரான ஒரு புண்ணிய நதியாக இருந்ததுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை விட ஒரு அதிர்ச்சியான உண்மை, இந்த செய்நதியோட அம்மா நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்று சிறப்புமிக்க பாலாறு தான். பாலாறு எப்படி கூவத்தோட தாயாக மாறுச்சு? சோழ மன்னர்கள் இந்த கூவக்கரையில் என்னென்ன ரகசியங்கள் கல்வெட்டுகளாக வச்சிருக்கிறாங்க? கூவத்தோட 2000 ஆண்டுகால வரலாற்றை பிரித்து ஆராய்ந்து பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் செல்வி, கவியரங்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வரலாற்று பயணத்தோட முதல் புள்ளி புவியியல் உண்மை. GSI, அதாவது இந்திய புவியியல் ஆய்வு மையம், அவங்க ஒரு அரிய தகவலை சொல்கிறாங்க. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கும் நம்ம பார்க்குற சென்னை நகருக்குள்ளே பாயிறது பாலாறு தான். ஆமாங்க, பாலாறு வாலாஜாப்பேட்டையில் இருந்து வடகிழக்க பாய்ஞ்சு இன்றைக்கும் இருக்கிற கொசஸ்தலையாறு, கூவம், அடையாறு படுகைகள் வழியாக ஓடி பழவேற்காடு கடலில் கலந்துருக்கு. ஆனால் இயற்கையோட சதி, புவித்தட்டு நகர்வு காரணமாக பாலாற்றோட ஒரு துணையாறு அதோட நீரோட்டத்தை தன்வசப்படுத்திக்கிச்சு. அதை அறிவியல் பூர்வமாக ஆற்று திருட்டு அல்லது ரிவர் பைரசி அல்லது ரிவர் கேப்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பாலாறு காஞ்சிபுரம் நோக்கி தெற்காக திரும்பிடுச்சு. அப்படி பாலாறு தடம் மாறினதுக்கப்புறம் அதோட பழைய பாதையில் எஞ்சி இருந்த நீரோட்டம் தான் இன்றைக்கி நாம் பார்க்குற கூவமாறு. அதனால தான் புவியியல் ரீதியாக பாலாற்றை கூவத்தோட தாய்ன்னு சொல்கிறாங்க. கர்நாடகத்தில் தொடங்கும் பாலாறு பொன்னை வழியாக வரும் பொன்னையாரும் சேர்ந்து போகும் வழியில் கால்வாய் மூலமாக சுமார் 1500 ஏக்கர் பரப்புள்ள பல்லவர் காலத்து காவேரிப்பாக்கம் ஏரியும் மகேந்திரவர்ம பல்லவனால் உருவாக்கப்பட்ட மகேந்திரவாடி ஏரியும் நிரப்புகின்றன. கொசஸ்தலை ஆற்றில் கலக்கின்றன. கொசஸ்தலை ஆற்று நீர் கேசாவரம் என்ற கிராமத்தில் தடுப்பணையின் மூலமாக 2 பாகமாக பிரிந்து கூவம் என்ற பெயரில் சத்தரை வழியாக திருவள்ளூர் வழியாக பாய்ந்து வருகின்றது. கூவமாறு நீர் கால்வாய் மூலமாக திருநின்றவூர் பெரிய ஏரிக்கு வந்து ஏரி நிரம்பிய பின் உபரி நீர் பாக்கம் பெரிய ஏரிக்கு வந்து அதன் உபரி நீர் பாலவேடு ஏரிக்கும் மற்றும் பாக்கம் கிராமம் தாங்கல் ஏரியை நிரப்பி பின்பு பாக்கம் கிராமம் ஆற்று ஓடைக்கு சென்று
காட்டாங்கால் வழியாக புழல் ஏரிக்கும் செல்லும்படியாக இருந்தது. திருநின்றவூர் அருகில் ஜமீன் கொரட்டூர் கிராமத்தில் கூவமாற்றை தடுத்து ஒரு பகுதி செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் திருப்பி விடப்படுகின்றது. செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் அடையாறு என்ற பெயரில் அனகாபுத்தூர், சைதாப்பேட்டை வழியாக சென்னைக்குள் பாய்கின்றது. கொரட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் பாரித்துப்பட்டு வழியாக திருவேற்காடு தாண்டி சென்னைக்குள் பாய்கின்றது. இந்நதியும் பண்டைய காலத்தில் பாலாறு என்றுதான் வழங்கப்பட்டுள்ளது. கூவமாறு பாலாறாக இருந்ததனால் பச்சையப்ப வள்ளல் கூவத்தில் தினமும் நீராடி கோவிலுக்கு சென்றதாக பெரியோர் சொல்ல கேட்டுள்ளோம். பாலாறு முன்பு வாலாசாப்பேட்டையிலிருந்து வடகிழக்காக பாய்ந்து பழவேற்காட்டிற்கு அருகே கடலில் கலந்திருக்கலாம் என்றும், அதற்கு பின் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தடம் மாறி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வழியாக சதுரங்கப்பட்டணத்தில் கடலில் கலந்திருக்கலாம் என்றும் பூண்டி அகழ்வாய்வு நூலில் குறிப்பிட்டு உள்ளன. பாலாறும் கொசஸ்தலையாறும் பல ஆண்டுகளுக்கு முன்பே இருந்துள்ளது. பாலாறு தான் கொசஸ்தலையாறு ஆகி கூவம் என்ற ஊரில் பிறந்து வருவதால் அதற்கு கூவமாறு என்று அழைக்கப்படுகின்றது. கூவம் என்றால் கிணறு. வழியோரங்களில் கிணற்று நீர் வளத்தினை பெருக்கியபடி பாய்ந்ததால் கூவமாற்றுக்கு அப்பெயர் வந்தது என்ற ஒரு கருத்தும் உண்டு. கொசஸ்தலை ஆற்றின் கரையில் பண்டைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அணைக்கு அருகில் குடியம் என்ற இடத்தில் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் இன்னும் உள்ளன. அங்கு கிடைத்த கற்கால பொருட்கள் சேகரித்து பூண்டி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மற்றும் பூண்டிக்கு அருகில் உள்ள ஊர்களில் கற்கால மக்களின் பொருட்கள் கிடைத்துள்ளன. ஆக கொசஸ்தலை ஆற்றுப்படுகையில் மனித நாகரிகம் வளர்ந்துள்ளது என்று அறிகின்றோம். அவ்வாற்றின் பழமையையும் உணர்கின்றோம். இப்படி நாட்டை வளப்படுத்திய வணங்க வேண்டிய நீர்த்தடங்களை எல்லாம் இன்று நாம் உதாசீனப்படுத்துகின்றோம். சரி, இதுக்கு என்ன வரலாற்று ஆதாரம் இருக்குன்னு கேட்குறீங்களா? சோழர் காலத்து சமஸ்கிருத ஆவணங்கள் மற்றும் செப்பு பட்டயங்களை எடுத்து பார்த்தா வியப்பான விஷயங்கள் இருக்குது. சமஸ்கிருதத்தில் பாலாற்றுக்கு கஷீரி நதி அப்படின்னு பேர். அதாவது கூவமாற்றங்கரையில் இருக்கிற கல்வெட்டுகளில் இந்த ஆற்றோட பெயர் என்ன தெரியுமா? விருத்த கஷீர நதி. விருத்த அப்படின்னா வயதான அல்லது முதியன அர்த்தம். அதாவது வயதான பாலாறு என்பதுதான் அதோட நேரடி பொருள். பாலாற்றிலிருந்து பிரிந்து வந்த நதிங்கிறதால பிரிட்டிஷரோட ஆரம்ப கால ஆவணங்களில் கூட இதை பாலி நதி, அதாவது பாலாற்றின் மகள்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கூவமாற்றோட தோற்றுவாயில் திருவிற்கோளம் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் இருக்குது. சோழ இளவரசர் ராஜாதித்தருக்கும் ராஷ்டிரேடு கூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணருக்கும் நடந்த இந்த போரால் சோழ இளவரசர் யானை மேலே அம்படி பட்டு வீர மரணம் அடைஞ்சார். இந்த அரிய வரலாற்று தகவல் கூவம் கிராமத்து கல்வெட்டுகளில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டுமா? பழங்கால ரோமானிய, சீன நாணயங்கள் மற்றும் மது குடுவைகள் இந்த கூவக்கரையில் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. மயிலாப்பூர் துறைமுகத்துக்கு வர்ற சர்வதேச வணிகர்கள் கூவமாறு வழியாக உள்நாட்டுக்குள்ள படகுல பயணம் செஞ்சு துணிகளையும் நறுமணப் பொருட்களையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது ஒரு பிரம்மாண்ட வர்த்தக பாதையாக இருந்திருக்கு. கொசஸ்தலையாறு மணவூர், கடம்பத்தூர் இடையில் பாஞ்சு பட்டரைப்பெரும்புதூர் வழியாக பூண்டி ஏரிகளால் தடுக்கப்பட்டு சென்னையின் தாகத்தை தீர்க்கும் புண்ணியத்தை செய்கின்றது. மிகுதி நீர் எண்ணூர் வழியாக கடலில் கலக்கின்றது. இதனால் நாம் அறிவது பாலாறு தான் இவர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்றது. பாலாறு என்பதன் பெயர் காரணம் கந்த புராணத்திலும் சேக்கிழார் புராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக இலக்கியங்கள் வாயிலாக அறிகின்றோம். கங்கை, சிந்து, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, வைகை, பொருணை, நர்மதா, துங்கபத்ரா நதிகளை போற்றும் அளவிற்கு பாலாறு, கொசஸ்தலை ஆறுகளை நாம் போற்றுவதில்லை. நமக்காக இயற்கை அளித்த நதிகளை அளிக்கும் புண்ணிய காரியத்தை நாம் கச்சிதமாக செய்கின்றோம். 1814ஆம் ஆண்டு பிரிட்டிஷார் போட்ட மெட்ராஸ் மேப்பில் இந்த கூவமாறு சிந்தாரிப்பேட்டை பகுதியை முழுமையாக சுற்றி ஒரு பிரம்மாண்ட வளைவாக மெட்ராஸோட முதன்மை குடிநீர் ஆதாரமாக இருந்திருக்கு. 12 திருமுறைகளில் திருஞான சம்பந்தர்
தெளிந்த புனல் ஓடும் நதி அப்படின்னு பாடின நதி இது. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளில் தொழிற்சாலை கழிவுகளாலும் நம்மோட சுயநலத்தாலும் இந்த வரலாற்று பொக்கிஷத்தை ஒரு சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கோம். கூவத்தோட அசல் தாய் பாலாறு, அதோட அசல் வரலாறு புனிதமானது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இனிமேல் கூவத்தை கடக்கும்போது இதை ஒரு சாக்கடையாக பார்க்காம நம்ம முன்னோர்கள் கொண்டாடிய ஒரு வரலாற்று சின்னமாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த அரிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வரலாற்று வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.